Hello everyone, welcome back to English Card. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSLC இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चனும் அந்த क्वेश्चனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாருங்க. Change the following sentence into a simple sentence. ஓகே, ஒரு சென்டென்ஸ் தந்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். கரெக்டா அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தந்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ சென்டென்ஸ் என்ன பாருங்க. She is sick, but she attends the rehearsal. Okay, she is sick, but she attends the rehearsal. Okay, simple sentence change பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் காம்பவுண்ட் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த சென்டென்ஸ் என்னங்கிற பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக she is sick. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்கள். she is sick, she attends the rehearsal. கரெக்டாக இந்த ரெண்டு சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா தனித்தனி மீனிங் கொண்டு வரலாம். ஓகே, she is sick, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஷீ அட்டெண்ட்ஸ் தி ரிஹர்சல். ரெண்டையுமே நீங்கள் வந்து இந்த பட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு சென்டென்ஸும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மீனிங் இருக்குது. கரெக்டாக அது கரெக்டாக ஒரு மீனிங் தருது. ரெண்டு சென்டென்ஸுமே இண்டிவிஜுவலாக ஒரு மீனிங் தருது. அந்த இண்டிவிஜுவலாக மீனிங் தர ரெண்டு சென்டென்ஸை பட்டுங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கான்ட்ரடிக்டான சென்டென்சஸ். ஓகே, தட் மீன்ஸ் எதிரிடையான. இப்போ பாருங்கள், ஷீ இஸ் சிக், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. பட் ஷி அட்டெண்ட்ஸ் தி ரிஹர்சல், ஆனால் அவங்க வந்து என்ன ஒத்திகையில் கலந்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு எதிரிடையான ஒரு சென்டென்ஸை பட்டுங்கிற ஒரு கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணாங்கன்னா அதை என்ன சென்டென்ஸ் சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட்ஸ். ஓகே, காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கான ரூல் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டுங்கிற கன்ஜெக்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணப்போ பட்டுங்கிற கன்ஜெக்ஷனை ரிமூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டாக ரெண்டுலேயுமே ஒரே சப்ஜெக்ட் தான். பட் இந்த ரெண்டு சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ரெண்டு கான்ட்ரடிக்ட். கரெக்டாக அப்போ அதை வந்து எதை வச்சு யூஸ் பண்ணலான்னா இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப் இல்லைன்னா டெஸ்பைட், ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் டெஸ்பைட் அப்படிங்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்ஸ்பைட் பக்கத்தில் என்ன போடணும், ஆஃப் போடணும். டெஸ்பைட் பக்கத்தில் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்ஸ்பைட் ஆஃப் இங்கே இஸ் சிக்னு இருக்குது. கரெக்டாக இந்த இஸ்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா பீயிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். இஸ்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், பீயிங். ஓகே, பீயிங் சிக், ஷீ அட்டெண்ட்ஸ். ஸோ அந்த பாக்கியுள்ள சென்டென்ஸ் அப்படியே எழுதலாம். அட்டெண்ட்ஸ் தி ரிஹர்சல். In spite of being sick, she attends the rehearsal. அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதுங்க. she attends the rehearsal அப்படி எழுதியிருக்கோம். இந்த she is sickனு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், being அப்படிங்கிற யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சிக்குங்கிறத அப்படி எழுதியிருக்கோம். In spite of being sick, உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதும் she attends the rehearsal. ஓகே, இங்கே ஷீங்கிற யூஸ் பண்ணல, நம்ம ரொம்ப பண்ணோம். she attends the rehearsal. இங்கே மட்டும் தான் ஷீங்கிற சப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஒத்திகையில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த இஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், பீயிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீயை வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். பட்டுங்கிற அந்த கன்ஜெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூல். இப்போ இந்த டெஸ்பைட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்னா இன்ஸ்பைட் ஆஃப் பதில் என்ன யூஸ் பண்ணலாம்னா டெஸ்பைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் பதில் என்ன யூஸ் பண்ணலாம், டெஸ்பைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். டெஸ்பைட் பீயிங் சிக் ஷீ அட்டெண்ட்ஸ் தி ரிஹர்சல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே சென்டென்ஸ் சேம் மீனிங் தான். பட் இன்ஸ்பைட் ஆஃப் பதில் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், டெஸ்பைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்னாலே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஏரியாவிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணணும். பட் அப்படி இல்லை. இந்த ரூல்ஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சுன்னா நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை நான் வேறு விதமாக சேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான்.
அதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இந்த சென்டென்சஸ்லாம் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடான நம்மளால் அவாய்ட் பண்ண வேண்டிய ஏரியாலாம் இல்லை, நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ நான் வரக்கூடிய கிளாஸில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பேசிக் கிராமர் எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி கவர் பண்ணும்போது இந்த சென்டென்சஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ரூல்ஸையும் அந்த சென்டென்சஸை எப்படி மாற்றலாம். ஓகே, ஸோ அதுக்கான ரூல்ஸ் ப்ளஸ் இந்த சென்டென்ஸ் எப்படி, சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன ஃபார்மேட், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டை எப்படி ஃபைண்ட் பண்ண ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, if you guys like this video, please hit the like button, share it with your friends and family members. Please subscribe to this channel also.